வாழ்க்கையில் எவ்வளவோ அடிபட்டுட்டேன். இவ்வளவோ இன்பம் வந்துடுச்சு. கழுத்தவே நெரிக்கிற அளவுக்கான இன்பம் துன்பமும் மாறி மாறி வந்துடுச்சு. மற்றவங்கள போல் நம்மளால் இருக்க முடியலையே, இல்லையே, இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிலமை உண்மையாக சொல்ல போகணும்னா உயிரே போகக்கூடிய அளவுக்கு நிலமை வந்துடுச்சு. நான் இருந்தாலும் மனதைரியம் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. அதன் மூலம் நம்ம வாழ்க்கையை மீட்டமைக்க முடியும். சீக்கிரம் நம்மளும் மற்றவங்கள போல் இல்லாட்டினா கொஞ்சமாவது ஒரு டிவிஎஸ் 50 வாங்குகிற அளவுக்காவது, ஒரு 2 வீலர் வாங்குகிற அளவுக்காவது கொஞ்சமாவது கஷ்டப்படுவோம். நம்மளை பெற்றவங்க நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, நம்மளும் அதே மாதிரி கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா பின்னாடி அவங்களோட நிலமை தான் நமக்கு ஒரு நாளைக்கு வயசாகும், நமக்கு ஒரு நாளைக்கு வியாதிகள் வரும், நமக்கு ஒரு நாளைக்கு இன்பமும் இருக்கும், நமக்கு அதிகப்படியான கஷ்டமும் இருக்கும். இதை நினச்சி நீ மன வலிமையோடு இருந்தீன்னு வச்சுக்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, உனக்கான இன்பம் உன்னை கூண்டி சீக்கிரம் கை கோர்க்கும்.